ஸ்டாலின் அவர்களே, எங்கள் இயக்கத்தை உடைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், முடக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், எவ்வளவு வழக்குகளை போட்டீர்கள், அத்தனையும் பொதுமக்கள் துணையோடு கழக நிர்வாகிகள் தொண்டரோடு தவிடுபடி ஆக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் அண்ணா திமுக கட்சி சொந்த காலில் நிற்கின்றது. திமுக கூட்டணியை நம்பி இருக்குது. அப்படித்தானே? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், எங்க கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. எவ்வளவு கட்சி வேணாலும் சரி, மக்கள் ஓட்டு போடுறதால ஜெயிக்க முடியும். அதுதானே உண்மை. அண்ணா திமுக அப்படி அல்ல, மக்களை நம்பி தேர்தலிலே நிற்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைச்சிருக்கின்றோம். மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க திமுக. அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில உங்களுடைய மகத்தான ஆதரவை பெற்று அண்ணா திமுக ஆளுங்கட்சியா வந்தவுடன் அண்ணா திமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் பிரம்மாண்டமான அறிவிப்புகள், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அறிவிப்புகள். இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்.